Taste the Daily. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே அரசு மருத்துவமனை குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் டேவிட் வழங்க கேட்கலாம். வணக்கம் டேவிட், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அருண், அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கி சில நாட்களே ஆகிறது. இந்த நிலையில் நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழையானது பெய்து வந்தது. அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்தது. இதில் குறிப்பாக மாவட்டத்தில் அதிகபட்சமாக கும்மிடிப்பூண்டியில் 16 சென்டிமீட்டர் மழையும், பொன்னேரியில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட மீஞ்சூர் அரசு மருத்துவமனையில் அதிகப்படியான மழைநீர் வடிகால் கால்வாய்கள் முறையாக கட்டமைக்கப்படாததால் சாலைகளான தண்ணீர் தேங்கி நின்றது. இதன் காரணமாக மீஞ்சூர் அரசு மருத்துவமனையினானது தண்ணீர் வெள்ள நீராக மருத்துவமனைக்குள் புகுந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உள்நோயாளிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் அந்த மருத்துவமனையில் தேங்கிய தண்ணீரை மருத்துவ பணியாளர்களும் துப்புரவு ஊழியர்களும் அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதே போன்று மீஞ்சூர் அருகே உள்ள அனுப்பம்பட்டு வேலப்பம் நகரைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் பகுதி வசிக்கும் பகுதியில் இந்த மழை நீரானது அதிகப்படியாக புகுந்ததால் அது வெள்ள நீர் வெளியே செல்ல முடியாமல் அது ஒரு கால்வாயை முறையான கட்டமைப்பு பணிகள் செய்யாததாலே இது காரணம் என்றதால் அப்பகுதி மக்கள் வீடுகளிலே முழங்கி இருக்கின்றனர். மேலும் அந்த பகுதியில் மழைநீர் அதிக அளவு தேங்கியிருப்பதால் அந்த வீட்டுக்குள் விஷஜந்துகள் அதிகம் பார்ப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தாங்கள் குழந்தைகளை எவ்வாறு பாதுகாப்பு என்று தெரியாமல் ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக அரசு விரைவாக எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அருண், தகவலுக்கு நன்றி டேவிட்.